அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் ஹமா சலைத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத். அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எல்லா நலமும் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு நான் அல்லாட்ட அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன். உங்களோட துவாலையும் என்ன சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு ஆண் பெண்ணும் முஸ்லீமாக பிறந்த அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொண்டு கொள்ள வேண்டிய பத்ரு போரை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஷால்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து, அதாவது உயர்ந்த குறைசி குலத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க உயர்ந்த குறைசி குலத்தில் பிறக்க வச்சியான். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதுக்கு முன்னுக்கே தந்தை இழந்தார்கள். பிறந்த கொஞ்சம் 6 வயசில் தாயை இழந்தார்கள். 8 வயசில் தாத்தாவை. அதுக்கப்புறம் அவங்க சச்சா மூளை என்ன செஞ்சாங்க, வியாபாரத்தை கற்றுக்கிட்டாங்க. அதாவது துணி வியாபாரத்தை கற்றுக்கிட்டு அந்த இதில் வந்து அன்னைக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேர்மையும் அவர்களை பார்த்து திருமணம் செய்துக்கிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து 6 குழந்தைகளை வந்து பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த மக்காவில் நடக்கிற கலாச்சார விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்காவில் எப்படி இருந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற காலத்தில் பெண்களை வந்து அடிமைப்படுத்துவாங்க. பெண்களுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. பெண்களை அதாவது சித்திரவதை செய்கிறது, கொடுமைப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை பிறந்தால் அதுக்கு திருமண செலவாக வந்து உயிரோடு புதைத்தி விடுவது, சிலை வணக்கம் செய்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது பாதித்து, இப்படி நம்ம மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், மக்காலேருந்து தூரமாக இருக்கிற ஹீரா குகைக்கு போயிடுவாங்க. அங்கே போய் உட்கார்ந்துருப்பாங்க. 1 வாரம் ஆகும், 4 நாள் ஆகும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர் தான் அவங்களுக்கு உணவு கொண்டு போவாங்க. உணவு கொண்டு போவாங்க. தீந்துருச்சுன்னா இவங்க கொண்டு போய் சமைச்சு கொடுப்பாங்களாம். அந்த ஹீரா குகைக்கு போகிற வழியை பார்த்தா இப்போ கூட யாராலும் நடக்க முடியாது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் ஆகும்போது 40 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறப்ப அவங்களுக்கு 24 வயசு. அப்போ நபிக்கு 40 வயசு இருக்கிறப்ப நினச்சி பாருங்க, அவங்களுக்கு 65 வயசு இருக்கும் இல்லையா? அந்த வயசில் அவங்க போய் சமைச்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நபி பட்டம் கிடந்துச்சு. அல்லாஹ் சொன்னேன், உங்கள் மக்களை வந்து நீங்கள் நேர்வழிப்படுத்துங்க, அல்லாஹ்வை வணங்குதுன்னு. இப்போ அதுக்கு முன்னுக்கு அவங்க சொந்த பந்தம் எல்லாம் இவரே நேர்மையானவர், தூய்மையானவர், உண்மை பேசக்கூடியவர்னு சொன்னவங்க, இன்றைக்கி அவங்க அல்லாஹ்வை வணங்குன்னு சொன்னோன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சேர்ந்து ஏசவும் அவரை வந்து திட்டவும். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க சச்சா என்ன செஞ்சார், பக்கபலமாக அபுதாலி வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தனால ஒன்றுமே அவங்களால செய்ய முடியல. ஆனால் அவர்களோட இஸ்லாம் ஏற்ற மக்களை கொடுமை செய்யவும் சித்திரவதை செய்யவுமா இப்படியே அந்த குறைசியர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட சச்சாவும் இறந்து போக, அவங்க மனைவி கதீஜா ரலியல்லாஹு இறந்து போக எதிரிகளுக்கு துணிவு ஏற்பட்டு விட்டது. அப்போ அல்லாஹ் அந்த எதிரிகளுக்கு என்ன செஞ்சது, துணிவு ஏற்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக திட்டமிட்டார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களை ஹிஜ்ரத் செய்ய நாடினான். அதற்கு முன்னுக்கே நிறையா மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவுக்கும் ஷாம் நாட்டுக்கும் ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க. அதாவது ஊர் விட்டு ஊர் போயிட்டாங்க. இவங்க தொந்தரவும் இவங்களோட கொடுமையும் தாங்க முடியாமல். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு மதீனா போயிட்டாங்க. இப்போ மதீனாவும் போயிட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் இவங்க செல்வதற்கு முன்பே சஹாபாக்களின் ஒருவரான ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, போய் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட சொன்னோன்னா, மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்க்குறதுக்கு முன்னிக்கே இவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு படை வந்து என்ன செய்யுது, நம்ம நாட்டை நோக்கி வருது. அதாவது வியாபார படை வருது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு தகவல் கிடச்சோன்னே, சரி அதை நம்ம மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. ஆனால் அதை தவறாக புரிஞ்சு கொண்ட அந்த மக்காவில் இருந்த அபு சூபியா அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார், நம்மளை போரிட தான் இவங்க வர்றாங்கன்னு மக்காவுக்கு தகவல் அனுப்பிச்சிட்டாரு. உடனே அங்கேருந்து ஒரு படை வந்து பெரும் படையாக வந்துருச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட படம் கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போன மதீனாவாசிகளும் அங்கே உள்ள அன்சாரி தோழர்களும் சேர்த்தாலே 13 முஜாகிர்கள். அதாவது இவங்க வந்து முஜாகிர்கள், இங்கேருந்து போனவங்க, அவங்க அன்சாரி தோழர்கள். மொத்தம் 313 பேர் தான் இருக்காங்க. அதாவது இவங்ககிட்ட ஆயுதப்படையும் இல்லை, குதிரையும் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி எதிர்த்து போடுறதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க. சஹாபாக்கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சரி அல்லாஹ் சொல்லி போரிடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, மொத்தம் கேட்டிங்கன்னா
60 குதிரைகளும் 60 ஒட்டகங்களும் ஒரே ஒரு குதிரையும் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. 60 கேடயங்கள் மட்டுமே இருக்குது. ஆனால் காஃபிர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 1000 குதிரைகளும் 600 கவச ஆடைகளும் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும்? போரிடுறதுக்காண்டி ரெடி ஆகிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் உட்காந்து கண்ணீர் மல்க இரு கரங்கள் ஏந்து தன்னோட ரப்பிட்ட துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ், நீ இந்த போரில் மட்டும் எங்களுக்கு நீ வெற்றி கொடுக்கலனா இஸ்லாமே இல்லாமல் ஆயிரும், இஸ்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அழுது அழுது துவா செய்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போரை ஏற்படுத்துது. போர் நடக்குது. அதாவது பத்ரு போர் இது பேர். முதல் போர் இஸ்லாத்தில் நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிறணும். அது ஏன் இப்படி பத்ரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பத்ரு என்னும் கிணற்று அருகே அது நடைபெற்றது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த போர் நடைபெறுது. அப்போ சஹாபாக்கள் அனைவரும் சாப்பிட்றது கூட எதுவுமே இல்லாமல் ஒரு பேரிச்சம்பழங்களை அனைவரும் என்ன செய்கிறாங்க, மாற்றி 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 சூப்பி அந்த அதை கொண்டு என்ன செய்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு என்னென்ன விதவிதமாக சாப்பிட்றோம், நோன்பு திறக்கிறதுக்கு என்ன விதவிதமாக சாப்பிட்றோம் நினச்சி பாருங்கள். அப்படி நோன்பு வைத்து கொண்டு அவங்க போருக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது துவா செய்தாங்க அல்லவா. அப்போ எதிரிப்படையில் அபு ஜஹல், உதய் இப்னு கலப் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரொம்ப நெருங்கின சொந்தங்க. அபு ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா. அப்படி இருந்தும் போருக்கு நிற்கிறாங்க. அப்போ சைத்தான் அவங்க கூட இருக்கா. அதாவது மனித உருவத்தில் சொல்கிறேன், நீங்கள் எதே வெற்றி பெறுவீங்க, நீங்கள் எதே அதிகமான பலம் வச்சுருக்கீங்க, அவங்க தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணு கலங்காத வானவர்களை சுப்ஹானல்லாஹ் கண்ணுக்கடங்காத வானவர்களை என்ன செய்கிறேன் இறக்குறேன். அல்லாஹ் குரானில் சொல்கிறேன், அன்பால் அப்படிங்கிற சூறால 8, 9 வசனத்தில் சொல்கிறேன். அத்தனை 1000 படைகளை இறக்கி மலக்குமார்ட்ட சொல்கிறேன், நீங்கள் ஈமான் கொண்டவரை தவிர அனைவரையும் என்ன செய்யுங்க, கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அத்தனை மலக்குமார்களையும் பார்த்த சைத்தான் ஓடி விடுகிறான். இங்கே நான் இருக்க மாட்டேன், நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டேன்னு சைத்தான் ஓடுறேன். இறுதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கே வெற்றி கிடச்சி. நினச்சி பாருங்கள், இதில் யார் வெற்றி பெறுவார்னு இப்போ 1000 பேர் கொண்ட படையா 313 கொண்ட படையா நினச்சி பாருங்கள், யார் வெற்றி பெறுவான்னு நினச்சா சின்ன பிள்ளை கூட சொல்லிடும் 1000 படை கொண்டவர்கள் தான்னு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதவே மாற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். முதல் போரில் அதாவது காஃபிர்கள் பார்த்தீங்கன்னா 24 பேர் கொல்லப்பட்டாங்க. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அபு ஜஹல் அதாவது பெரிய பெரிய தலைவர்கள், குறைஷியோட தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுவர்களால் கொல்லப்பட்டார்கள். எவ்வளவு இருக்குது இதுன்னு பாருங்கள். சிறுவர்கள் போரில் கலந்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் 2 சஹாபாக்கள் சிறுவர் கலந்து கொண்டு அவங்களை கொன்றார்கள். அடுத்து கேட்டிங்கன்னா, முஸ்லீம்கள் 14 பேர் கொல்லப்பட்டார்கள். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், இறுதியில் முஸ்லீமுக்கே வெற்றி கொடுத்தான். இந்த பத்ரு போர் தான் இஸ்லாத்தில் நடந்த முதல் போர். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி கொடுத்தான். எத்தனை சஹாபாக்கள் இழந்திருக்காங்க. நோன்பு வச்ச நிலையில் நமக்கு இந்த இஸ்லாம்னா நமக்கு என்ன, நம்ம விளங்காமல் இருக்கோம். முஸ்லீம்கள்னால் என்ன அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இஸ்லாம் வர்றதுக்கும் இஸ்லாம் உருவாகிறதுக்கும் இந்த பத்ரு போர் தான் முதல் காரணமாக இருந்துச்சு. இந்த பத்ரு போர் மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி முஸ்லீம்களையும் இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், நாடு பூரா பரவியும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களும், அதாவது மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு மக்கால் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பழகுன கூட பிறந்த சச்சாலேருந்து பழகுன சொந்த பந்தம் அனைவரும் அவரை எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ அவ்வளோ துன்புறுத்தி கஷ்டப்படுத்தினாங்க. அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டாங்க. இதை காட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அனைவரையும் ஒரு பள்ளத்தாக்கில் போய் தள்ளி 2 ஆண்டுகள் சாப்பிட தண்ணியும் கொடுக்காம எதுவுமே கொடுக்காம பச்சிளம் குழந்தைகளை வச்சு இலைதலையில் சாப்பிட்டு அவங்க வாழ்ந்தாங்க. நினச்சி பாருங்கள், வியாபார படை வரும் பாருங்க, அவங்ககிட்ட கூட எதுவும் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு விட்டாங்க. அப்படியும் அல்லாஹ்விற்கு பொறுமையாக இருந்தார்கள் சஹாபாக்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாள் பட்னியாக கலந்து இந்த இஸ்லாம் வளர்ந்துச்சு. இந்த பத்ரு போரை பற்றி நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு முஸ்லீம் ஆண் பெண்ணோட கடமையாக இருக்குது. நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாரிசுகளுக்கும் இதை கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாமா. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நீங்களும் கேட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.